பயப்படாத. மொழி மோசமா இருக்கே. நல்லா இருக்குல்ல இந்த செட்டப் எல்லாம். என்ன என்னாச்சு? எதுக்கு இந்த நாடகம்லாம்? நாடகமா? ஓ ஓ, வள்ளி திருமணம் நாடகத்தை கேக்குறியா? நான் அதை கேட்கல. அப்புறம் காலையில இருந்து 10 ஜோடிக்கு இலவச திருமணம், ஊருக்கே சம பந்தின்னு என்னென்னமோ பண்ணியலே, அது மூலமா இப்ப என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். எனக்கு காலையில இருந்து இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாததுனாலதான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இதெல்லாமே நாங்க காரணம் இல்லாம செய்யல தமிழ். நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இது எல்லாமே. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். உன் மனசுல என்னால ஆறாத வடுவா ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு. அந்த காயத்துக்கெல்லாம் நான் மருந்து போடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் என் அப்பா எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ண. அன்னைக்கு ஊரு முன்னாடி நான் பேசின வார்த்தை எல்லாமே என்னதான் கோவம் இருந்தாலும் நான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது. உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிரு. என்னால உனக்கு ஏற்பட்ட காயத்துக்கு நான் மருந்து போடணும்னு நினைக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். போதில கோபத்துல உங்க அப்பத்தாவை பார்த்தோ இல்ல உங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள பார்த்தோ அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்களா? அவங்கள பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு வாய் வந்திருக்காதுல்ல. ஆனா பொண்டாட்டினா மட்டும் ரொம்ப இலக்காரம்ல. அவ ஏதோ ஒரு வீட்டுல இருந்து நம்மள நம்பி வந்துட்டா. இனிமே காலம் முழுக்க சாகுற வரைக்கும் கண்டிப்பா நம்ம வீட்டை விட்டு போக மாட்டா. நம்மள விட்டா அவளுக்கு வேற கதி கிடையாது.